சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது திமுக இருக்குது பார்த்தீங்களா, ஓங்கோல் இளவரசர் உதயநிதி காரு, அவங்க அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காரு, இவங்கெல்லாம் நிறைய மோசடிகளை செய்து தான் அவங்க தாத்தா காலத்துலேருந்து இப்படி கருணாநிதி காலத்துலேருந்து மோசடி பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் பண்ணி தான் ஒவ்வொரு தடவையும் தேர்தலில் வெற்றி பெறுவாங்க. ஒன்று பொய்யான வாக்குறுதியை கொடுப்பாங்க, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுப்பாங்க, மக்களுக்கு ஆசையை தூண்டி விடுவாங்க, அதன் மூலமாக அந்த ஓட்டை அறுவடை பண்ணுவாங்க. இது ஒரு இதாக வச்சுருப்பாங்க. அப்புறம் நிறைய திசை திருப்பி விடுவாங்க, அச்சுறுத்துவாங்க, மக்களை பயமுறுத்துவாங்க, என்னென்ன மோசடியெல்லாம் பண்ணுமோ அவ்வளோத்தையும் பண்ணுவாங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் கையில் போடுவாங்க, பிரிண்ட் மீடியாவை கையில் போடுவாங்க. அப்புறம் விஷுவல் மீடியா வந்த பிறகு விஷுவல் மீடியாவை தொலைக்காட்சிகள் எல்லாத்தையும் கையில் போட்டாங்க. அப்புறம் அவங்களே தொலைக்காட்சிகள்லாம் ஆரம்பித்து அதில் ஆதிக்கம் செலுத்தி அதன் மூலமாக ஒரு கருத்து திணிப்பை உருவாக்குவாங்க. இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இந்த கருத்து திணிப்பில் லேட்டஸ்ட்டாக என்ன அப்படின்னா, இந்து பிஜேபி இங்கே வரல, பிஜேபி இல்லை, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பிறகு நாளாவட்டத்தில் அப்படியே போக 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 பிஜேபி வலுவான இதாகி போச்சு. திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய வரவுக்கு பிறகு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜகவினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு அது என்ன பண்ணணும்னு தெரியல, தடுக்க முடியலை. என்னெல்லாமோ முட்டுக்கிட்ட போட்டு பார்த்தாங்க. அது குறிப்பாக அந்த எண் மக்கள் அந்த நடைபயணத்திலலாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி உருவாயிட்டு, ஆகா நமக்கு கிடைச்ச ஒரு நம்பிக்கை நட்சத்திரமே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலை. நமக்கு கிடைச்ச ஒரே துருப்பு சீட்டு இவர் தான். 60-70 வருஷமாக நம்மளை இந்துக்களை இழிவுபடுத்தின இந்த கும்பலுக்கு சரியான ஒரு மாற்று ஆளா, நேர்மையின் சிகரமான அந்த காமராஜர் மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் ப்ரூவ் பண்ணிட்டு நிற்கிறாரு. 10 ஆண்டு கால ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து பணியாற்றி அதில் ₹1 கூட லஞ்சமே வாங்காமல் ஒரு நேர்மையின் சிகரமாக இருந்து இங்கே மக்கள்கிட்ட வந்திருக்காரு. அப்போ அவரை நம்ம பயன்படுத்தணுங்கிற மக்களுடைய சிந்தனை, எண்ணம், ஆசை, அபிலாஷை எல்லாமே இவரை சுற்றியே வந்ததுனால, தமிழகத்தினுடைய விவாத பொருளாகவே அவர் மாறினதுனால, அவரை சுற்றியே அரசியல் களமும் மாறினதுனால, ஒரு செய்தியை போடணும், செய்தி எதுவாக இருந்தாலும் திட்டினாலும் அண்ணாமலையை திட்டினா தான் அது செய்தி ஆகுது, பாராட்டினாலும் அண்ணாமலையை பாராட்டினா மட்டும்தான் செய்தி ஆகுதுங்கிற மாதிரி எல்லாமே மாறி வந்த உடனே இப்போ என்ன செய்தாங்கன்னா, தேசியவாதிகள் இருப்பாங்க. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நான் தேசியவாதின்னு சொல்லி நல்ல இதெல்லாம் விபூதியெல்லாம் அடிச்சுட்டு, அப்புறம் நானும் ஆர்எஸ்எஸ் காரனி கயரையும் கட்டிவிட்டு தெரிஞ்ச கும்பல் 1-2 பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் கோபாலபுரத்தில் போய் அறிவாலயத்தில் போய் அண்ணா அறிவாலயத்தில் போய் இவர் ஸ்டாலின் காரை போய் சந்திச்சு உடனே அதோட டிவி டிபேட்ல இருந்து எல்லாமே மோடிக்கு எதிராக பேசி இந்துத்துவ விபூதி பூசியிருப்பாங்க, பூசிக்கிட்டு அங்கே போய் பேச ஆரம்பிச்சாங்க. இப்படி நிறைய பேர் அப்படியே போனாங்க, இதெல்லாம் செய்தாங்க. இதெல்லாம் விலைக்கு போனவங்க, விலை வாங்கப்பட்ட விலைக்கு வாங்கப்பட்டவங்க இவங்கெல்லாம் வாங்கி இப்படியெல்லாம் கடந்த காலங்களில் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, நடுநிலைமையாளர்கள்ங்கிற பத்திரிகையாளர்களை நீ அங்கேயே இரு, நீ அங்கே அவங்களுக்கு சாதகமாக நீ இந்துத்துவவாதிகள தேசியவாதிங்கிற மாதிரி அந்த இதில் நீ பண்ணிட்டு இரு சேனலில், ஆனால் அதுக்குள்ள விஷத்தை மட்டும் கக்கிரு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. அப்புறம் நடுநிலையாளர்கள்ங்கிற பேரில் இது வரைக்கும் இருந்தவங்க, அதாவது இந்த கம்யூனிஸ்ட் மணி மாதிரியான இதெல்லாம் ஷியாம் மாதிரியான ஆட்கள், அது அறிவாலயத்தினுடைய கொத்தடிமைகள், கோபாலபுரம் கொத்தடிமைகள். அதனால் அது அப்படி தான் இருக்கும். அந்த ஆர்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், இவங்கெல்லாம் என்ன ஜேர்னலிசம்னு எனக்கு புரியலானா, ஆனால் அவங்களாம் குளோரிஃபை பண்ணப்படுறாங்க. ஏன்னா இவங்க பண்ணுவாங்க, அவங்க அப்படி ஒரு பெரிய ஆளை கட்டமைச்சு கொண்டு வந்தால் தான் அவங்கள வியாபாரம் பண்ண முடியும் அவங்கள வச்சு. அதனால அதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எடுபடலை, பெரிய அளவில் அது ரீச் ஆகலை, மக்கள்கிட்ட போய் சேரலை, மக்களும் ஏற்றுக்கலை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்துத்துவவாதிகளுக்கு மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட்ட லெவலில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், அப்புறம் யூடியூபர்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த அரசியல் விமர்சகர்கள், அப்புறம் அரசியல் நோக்கர்கள், அப்புறம் அரசியல் திறனாய்வாளர்கள், அப்புறம் மூத்த பத்திரிகையாளர்கள்ங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் அதில் குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி அவங்க மூலமாக சில ஒரு அஜெண்டாவை உருவாக்குனாங்க. எப்படின்னா, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இது இல்லை, அதே சமயத்தில் திமுக தான் மறுபடியும் எல்லா தொகுதியிலையும் ஆட்சியை பிடிக்க போகுது, எல்லா தொகுதியிலையும் திமுக கூட்டணி தான் எம்பி ஆக போகிறாங்க, அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு தக்கவாறு உள்ள கேல்குலேஷன்லாம் பண்ணி அவங்க கருத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனுடைய உச்ச கட்டம் தான் தினமலர் கருத்து கணிப்பு. நாங்கள் மெகா சர்வே, ஏன்னா தினமலரை வாங்குறவங்க தேசியவாதிகள் அதிகமாக. அப்போ தினமலருடைய இதில் போட்டால் அதனுடைய விஷத்தை அப்படி கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா, அது கரெக்டாக இந்த மோடின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மனசில் போய் நெஞ்சை கக்கி விட்டுரும். அது ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், பாஜக எல்லா இடமும் வெற்றி பெறும்னு சொல்லி தினமலரில் கருத்து கணிப்பில் போட்டுட்டாங்க, என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது.
அவங்க சொன்ன மாதிரி அங்கே வந்து நடக்கலை, பாதிக்கு பாதி தான் நடந்து. நாங்கள் சொன்னல பாதி நடந்துட்டு போவாங்க, அவ்வளோதானே. பாஜக எல்லா இடமும் வெற்றி பெறலை. ஆனால் வந்து நிஜத்தில் வந்து இது ஜூன் மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது இவங்க சொன்னது பொய்ன்னு ஆகி போச்சுது. என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நாங்கள் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு பண்ணணும், ஆனால் அதுக்கு பிறகு வந்து அது மாறி இருக்கு. அது நாங்கள் எடுத்த சாம்பிள் வந்து இப்படி இப்படி ஒரு கதை கட்டுவாங்க, அவ்வளோதானே. 88,000 பேர்கிட்ட கருத்து கேட்குறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. முதல் பாயிண்ட் அதுவே ஒரு மோசடி. நல்ல தெரியும், நானும் ஒருக்கா கருத்து கணிப்பெல்லாம் பண்ணியிருக்கேங்க. எனக்கு அதில் ஒரு அனுபவம் இருக்குது. கருத்து கணிப்பு எல்லாமே முதலாவதே ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது எந்த கருத்து கணிப்பு ரொம்ப ரேராக தான் நேர்மை அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரிலங்க. ரொம்ப அரிதாக இருக்கலாம். ஒருவேளை வருங்காலத்தில் நானும் கருத்து கணிப்பு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது வந்து நான் ஒரிஜினலாகவே இது என்ன இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி நான் எடுக்கணும்னு நினைப்பேன். அப்படி எடுக்கும்போது அதில் நேர்மை தன்மையோடு நான் வந்து அதில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. திமுக காரன்ட்ட போய் கேட்டால் திமுக தான் ஓட்டு போடுன்னு சொல்லுவோம். நீங்கள் முதல் அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. திமுகவுக்கு அப்படியே வரணும், ஆனால் திமுக லேசாக எட்ஜ் மேலே கொடுக்குற மாதிரி கொடுத்துடணும். மற்றதெல்லாம் வந்து 28% திமுக இது பாஜகவுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து 29% வந்து அதிமுக கிடைக்கும். நான் 31% வந்து 32%, 31% திமுக கிடைக்கும். இப்படி போட்டுருங்க. எட்ஜு கொடுத்துருங்க. அப்படி மொத்தத்தில் ஓவராலாக பார்க்கும்போது எல்லா இடமும் இது திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து மக்கள் மனசில் விதைச்சிட்டா போதும். அப்போ மக்களுக்கு ஒரு நிலைகுலை வரும். என்னங்க இவ்வளோ தூரம் அண்ணாமலை தான் எல்லா இடமும் பாஜக அணி தான் வெற்றி பெறும்னு பார்த்தா கடைசியில் அது வெற்றி பெறாது போலுங்க. சரி போட்டு என்னனையும் போட்டு அதை விட இன்னொரு வேண்டாத வேலை இதில் பார்த்து வச்சுருக்காங்க. எப்படின்னா பெரும்பாலான தொகுதிகளில் எடப்பாடி இது வந்து 2வது இடத்துல வந்துடும். பாஜகவுக்கு 2 இலக்கத்தில் ஓட்டு கிடைக்கும். ஆனால் பாஜக வந்து 14 நிற்கும். ஆனால் எடப்பாடியுடைய வேட்பாளராக அந்த தொகுதியில் 28% ஓட்டு வாங்கிடுவார், இல்லை 30% தாண்டி வாங்கிடுவார். அப்படின்னா உடனே உங்களுக்கு மனசில் என்ன வரும்? சரி பாஜகவுக்கு போட்டால் திமுக வெற்றி பெற்றுரும். இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்முலா. பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் திமுக வந்துடும். நமக்கு வந்து யார் வெற்றி பெறணுங்கிறத திமுக வரக்கூடாது. அப்போ நம்ம ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டுட்டோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டுட்டோம்னா அப்போ வந்து அவங்க வரமாட்டாங்கல்ல. இப்படி ஒரு பித்தலாட்டத்தை விதைக்கிற வேலையை தான் தினமலர் கருத்து கணிப்பு டீம் அதை வந்து கையில் எடுத்து இதை செய்கிறாங்கங்கிறது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. ஆமாம், இங்கே தருமபுரி தொகுதியில் வந்து அன்புமணி ராமதாஸ், அதாவது சௌமியா அன்புமணி வந்து வெற்றி பெற மாட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா அது என்ன கணக்கில் வருது? 3வது இடத்துக்கு தான் போவாங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன கணக்கில் வருது? அங்கே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த திமுக எம்பி வந்து மிகப்பெரிய கெட்ட பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. செந்தில்குமார் மிகப்பெரிய கெட்ட பேரை சம்பாதிச்சு அதை இந்த விரோதியாவே அவரை காட்டிக்கிட்டாரு. அங்கே நிற்கிறது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த சௌமியா அன்புமணி. அந்த தொகுதியில் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியர் சமுதாய மக்கள் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாருமே பாஜக அணியை ஆதரிக்கிறாங்க. அன்புமணியுடைய மனைவியை எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. அங்கே நெகட்டிவா ஒரு இடத்துல கூட பேசல. ஆனா தினமலர்ல இருந்து போன டீமுக்கு மட்டும் தனியா ஒரு உலகம் கிடைச்சிருக்குன்னா அதை கொஞ்சம் யோசிக்கணும்ல. அப்ப திட்டமிட்ட இவங்க வந்து ஒரு விஷத்தை கக்கி விடக்கூடிய வேலையை கக்கி விட்டுட்டு அப்புறம் 2 மாசம் கழிச்சு தானே ரிசல்ட் வருது. அப்புறம் வந்து சமாளிச்சு ஏன்னா கேட்க மாட்டாங்க யாரும். நீ இப்படி சட்டையை பிடிச்சி வச்சுட்டு அட நாயை நீ இப்படி சொன்னியே இப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு யாராவது கேட்க போறாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து இதை கேட்க மாட்டாங்கிறது ஒரு துணிச்சலான ஒரு தைரியம். ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதிரி குழப்பி விட்டு, அதாவது கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து இந்துத்துவ ஓட்டு தமிழ்நாட்டில் உருவாயிட்டுங்க. அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே உருவாயிட்டு. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு இந்து மதத்தை இழிவுபடுத்தி திமுகவும் சரி அதனுடைய கூட்டணி பரிவாரங்களும் சரி தொடர்ந்து இப்ப கூட பாருங்களேன், கடைசி வரைக்கும் பாருங்களேன், வேசி மகன் அப்படிங்கிறாரு ராசா. நீ இந்துவாக இருப்பது வரை வேசி மகன். என்ன அர்த்தம்? நான் வேசி மகன், எங்க அம்மா யாரு? வேசி. கரெக்டா? அப்போ எங்க அம்மாவை சேர்த்தே தான் இந்த வேசி மகன் வந்து சொல்லிட்டு தெரியுது. ஆனா அந்த ஆளும் வந்து நான் இந்து ஆதி திராவிடர் சான்றிதழ் கொடுத்து இப்போ வந்து நீலகிரி தொகுதியில போட்டிடுறாரு. அப்படின்னா அவன் வேசி மகன் தானே அந்த ஆளு? அதுவும் ஒரு வேசி மகன் தானே. அப்போ இந்த மாதிரி வேசி மகனுக்கு நான் இதுக்கு ஓட்டு போடணும்? தப்பு தானே. அப்ப எங்க ஒரு பெண்ணை வந்து வேசின்னு சொல்லக்கூடிய விபச்சாரின்னு சொல்லக்கூடிய இவனுக்கு எதுக்கு பெண்கள் ஓட்டு போடணும்? போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து சிதம்பரம் தொகுதியில் நிற்கக்கூடிய திருமாவளவன் பெண்கள் எல்லாம் பிறப்பாலையா வேசிதான், விபச்சாரி தான் அப்படின்ற பிறப்பாலை. இந்து பெண்கள், எல்லா பெண்களும் கிடையாது, இந்து பெண்கள் அனைவருமே பிறப்பாலேயே விபச்சாரிகள் தான். மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு வரைக்கும் இதை தவறுன்னு சொல்லவே இல்லை. இது எதுக்குங்க நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையை பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க கட்சியில உள்ள ராசாவே கண்டி துணை பொதுச் செயலாளர் அந்த ஈர வெங்காயம்
அந்த ஆளையும் கண்டிக்கல. அந்த கூட்டணியில முக்கியமான ஆளு திருமாவளவனையும் கண்டிக்கல. இதெல்லாம் தேவையில்லாததுங்க. இது அவங்க நோக்கமே அதானங்க. இந்து மதத்தை திட்டணும், இந்து மதத்தை இழிவுபடுத்தணும், இந்து கோயில்களை வந்த உடனே இடிக்கணும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல மட்டும் தப்பி தவறி திமுக அணி வந்து அதிகமான இடத்துல வெற்றி பெற்றுட்டுன்னு வச்சுங்க, குறைந்தது ஒரு 5000 கோயிலாவது இடிச்சு தள்ளிடுவாங்க. அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்க இடிக்க தானே செய்வோம். ஏற்கனவே 1000 கிட்டத்தட்ட 500-600 கோயிலை இடிச்சாங்க. மிச்சம் மீதி இருக்கக்கூடிய கோயிலையும் போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு இடிப்பாங்க. அப்புறம் கடைசி 6 மாசம் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டு ஜேசிபிக்கு எல்லாம் ஓரமா நிப்பாட்டி வச்சுட்டு அப்படி பேசாம இருப்பாங்க. அடுத்த எலெக்ஷன்ல என்னன்னு ரிசல்ட் பார்ப்பாங்க. ரிசல்ட் சாதகமா வந்துட்டா பழையபடி இடிப்பாங்க. இந்த ரிசல்ட் வந்த உடனே பூர்வல இருப்பான்னு பாருங்க. அவங்களுக்கு சாதகமா வந்துச்சுன்னா, அவங்களுக்கு சாதகமா இந்த வாட்டி தேர்தல் முடிவு வரட்டும், வந்த அடுத்த மாசமே தீக்கா கும்பலை கிளப்பி விடுவான். அந்த தீக்கா கும்பல் வந்து பூனூல இருக்கிறது, அப்புறம் குடுமையை வெட்டுறது, இந்த வேலையை பார்க்கும் பாருங்க. அது அவங்களுடைய பிறப்பு உரிமை மாதிரி செய்துட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை இங்க வருது தமிழ்நாட்டில். அதை கெடுக்கிற வேலையை தினமலர்ல கருத்து கணிப்பு நடத்தின கும்பல் இதை செய்திருக்குங்கிறது தான் என்னுடைய பதிவு. கண்டிப்பாக எது எப்படி சொல்ல முடியும்? நான் இப்போ உங்களுக்கு சில டேட்டாஸ் சொல்றேன், இதுலேருந்து புரிஞ்சுடுங்க. 2014ங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம எடுத்துக்கணும். 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியாக தான் நின்றுச்சு. வாங்கின ஓட்டு சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 44.92, 45% வச்சுடுங்க. 45% வாக்குகளை பெற்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தமிழகத்தில் வந்து 37 எம்பிக்களை வந்து வெற்றி பெற வச்சாங்க. 37 எம்பிக்கள் அவங்களுக்கு கிடைச்சாங்க. தமிழகம் பாண்டிச்சேரி 40க்கு 37ன்னு வச்சுடுங்க. இதே இதுல 18.80, அது அப்படின்னா என்னது, 19% ஓட்டை வாங்கி பாஜக அணி 10 வருஷத்துக்கு முன்னாடியே 3 எம்பிக்களை வந்து பெற்றாங்க. தமிழகம் பாண்டிச்சேரி சேர்த்து எடுத்துடுங்க. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இது. அதே தேர்தலில் திமுக வந்து 27.18, 27% ஓட்டு அவங்க வாங்கியிருந்தாங்க. திமுக அணி 10 வருஷத்துக்கு முன்னாடி, திமுக அணி தான் அது. திமுகவில் தான் விடுதலை சிறுத்தைகள், திமுகவில் தான் வந்து முஸ்லீம் லீக், திமுகவில் தான் வந்து இது முஸ்லீம் முன்னேற்ற கழகம், திமுகவில் தான் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி, இவங்க எல்லாம் திமுகவில் தான் 2014 கூட்டணி போட்டிருந்தாங்க. இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து தான் இவங்க வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 27% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. திமுகவுக்கு மட்டும் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 23%. இந்த இடத்த தான் நான் முக்கியமான இடமா எடுக்கிறேன். அப்போ திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு கிடைக்குது அப்படின்னா தோராயமா ஒரு 20% ஓட்டு தான் கிடைக்கும். அதிருப்தி இல்லாமல் இருந்தால், அன்னை பெரிய அதிருப்தி கிடையாது. திமுக 2014 யார் ஆளுங்கட்சி தமிழகத்தில்? செல்வி ஜெயலலிதா முதலமைச்சர். இவர் 2011 ஆட்சியை இழந்துட்டார். இது 2014, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தாண்டி 3 வருஷத்தை நெருக்கி வந்துட்டாங்க ஜெயலலிதா முதலமைச்சராக. அப்போ அவங்களுக்கு தான் அப்போ ஒரு எதிர்ப்பு வரணும். பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை, அது ஒரு காரணம். அதே சமயத்தில் கருணாநிதிக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லையே. அவர் எதிர்கட்சியெல்லாம் இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஆதரவு கிடைக்கதானே செய்திருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு கிடைச்ச ஓட்டே வந்து, திமுகவுக்குன்னு கிடைச்ச ஓட்டே வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23.9%, 24% வச்சுடுங்க. 25க்கு உள்ளதான் திமுகவினுடைய அதிகபட்ச ஓட்டே, அவ்வளவுதான். ஏன்னா அந்த தடவை வாங்கினது அதிகபட்ச ஓட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கூட்டணியோட வந்தது வேற, கூட்டணி இல்லாமல் கூட்டணி வச்சு அந்த தடவை அவங்க வாங்கின ஓட்டு இவ்வளோதான் கிடைச்சிது. ஆனால் பாஜகவுக்கு அப்பவே 19% ஓட்டு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து அப்படி அடுத்த 2019, 5 வருஷத்துக்கு பிறகு நடந்த 2019 தேர்தலுக்கு வந்தீங்க அப்படின்னா திமுக அணி பெரிய கூட்டணி, பெரிய ஜெயலலிதா அந்த அம்மா காலமாயிட்டாங்க. அப்புறம் வந்து 2019 வந்து இங்கே ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குனாங்க. மோடி வந்து இந்த தமிழனுடைய துரோகி, தமிழனுடைய எதிரின்னு சொல்லி ஒரு பெரிய இதை உருவாக்குனாங்க. அதாவது வட இந்தியா முழுக்க, அதாவது இந்தியா முழுக்க வந்து திமுக காங்கிரஸ் அணி தான் வெற்றி பெற போகுதுன்னு ஒரு இதை கட்டமைச்சாங்க. சென்னையில் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து இந்த ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார். அப்போ வந்து அவர் பிரதமர் ஆக போறாருங்கிறத நம்ப வச்சாங்க தமிழக மக்கள் மத்தியில். கிட்டத்தட்ட அந்த அணிதான் வெற்றி பெற போகுதுங்கிற மாதிரி பண்ணாங்க. எல்லா சர்ச்சிலையும் வந்து ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க பாதிரி கும்பல் மூலமாக. மோடி மறுபடியும் பிரதமர் ஆனார்னா எல்லா சர்ச்சையும் இடிச்சு விடுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மசூதிகள்லாம் ஒரு இதை கட்டமைச்சாங்க. மோடி பிரதமர் ஆனா மசூதியெல்லாம் இடிச்சு விடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்படி மோடிக்கு எதிரானதை அந்த வழிபாட்டு தலங்கள் மூலமாக பெரிய அளவில் கட்டமைச்சு விட்டாங்க. அந்த மோடி எதிர்ப்பு அலையை உருவாக்குனாங்க. அவங்களா உருவாக்கி கொண்டு வந்து வெற்றியும் பெற்றாங்க. அந்த மாதிரி வெற்றி பெற்றதுதான் திமுக கூட்டணியினுடைய மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும்தான். அந்த சமயத்தில் அவங்க வந்து திமுக கூட்டணி வாங்கின ஓட்டு வந்து 53%, 53.15.
இதுதான் வந்து 2019 திமுக அணி. அந்த அணி அப்படியே தான் இருக்கு. அது கொலையில அப்படியே தான் இருக்கு. அதே சமயத்தில் இதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். 2014 ஜெயலலிதா அவர்கள் வந்து 45% ஓட்டு வாங்கியிருந்தாங்க தனியாக நின்று. ஆனால் 2019 ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த அதிமுக இப்போ இருக்கக்கூடியது வந்து இடிஎம்கே தான் என்ன பொறுத்த வரைக்கும். சரி இருக்கட்டும், அந்த கட்சி, அப்புறம் பாஜக, அப்புறம் பாமக இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு வாங்கின ஓட்டு 30% ஓட்டு, 30.57. அப்படின்னா 30% ஓட்டு தான் வந்து இந்த அணி மொத்தமே வாங்கியிருக்கு. இந்த 30% ஓட்டில், அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், ஜெயலலிதா இருக்கும்போது வந்து ஒரு இது உருவாகிட்டே இருக்கும். அதாவது இந்துத்துவவாதிகளுக்கு, தேசியவாதிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். கருணாநிதி வரக்கூடாது, திமுக வரக்கூடாதுங்கிறது மைண்டில் வச்சுருவாங்க. சரி, அப்போ என்ன பண்ணுறது? பாஜகவுக்கு தான் வரணும், பாஜக வரணும், திமுக வரக்கூடாது. இது வந்து ஒரு நிலைப்பாடு. ஆனால் பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் திமுக வந்துடும். ஏன்னா வந்து அதிமுகவுடைய ஓட்டு தான் நம்ம இதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு போட்டிருப்போம். அப்போ ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட நாம இப்போ பாஜகவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா திமுக கை ஓங்கிரும். அந்த ஓட்டு குறையும். இது மேலே இது நமக்கு ஒரு அளவுக்கு தான் ஓட்டு தான் கிடைக்கும் பாஜக அணிக்கு. ஆனால் அதே சமயத்தில் வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமாக நம்ம வந்து ஜெயலலிதாவை ஆதரித்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இது ரெண்டு எதிரிகள் ரெண்டுமே வந்து இந்து விரோதிகளாக இருந்தாலும் ஜெயலலிதா ஓரளவுக்கு நமக்கு நியாயமாக நடப்பாங்க. இந்த அம்மாவே போட்டு தள்ளிடுவோம். நமக்கு நோக்கம் என்னது? பாஜக வரணுங்கிறது. இதுதான் ஒட்டுமொத்த பிராமண சமுதாயம் இப்படி தான் யோசித்துச்சு. ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயத்தில் உள்ள அந்த தேசியவாதிகளும் இப்படி தான் யோசித்தாங்க. நாடார் சமுதாயம், பறையர் சமுதாயத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா பல்லர் சமுதாயத்திலேருந்து எல்லா சமுதாயத்தில் உள்ள தேசியவாதிகளும் இப்படி தான் யோசித்து ஓட்டு போட்டாங்க. இது ஒரு உண்மை, வெளியே தெரியாது. அது அப்படி போட்டதுனால தான் அந்த அப்படியெல்லாம் போட்டு தான் அதிமுகவுக்கு வந்து இப்போ மோடியா லேடியான்னு கேட்டாங்க 2014 ஜெயலலிதா அவர்கள். அப்போ உங்கள் ஒரு எண்ணம் எப்படி? அது ஏன் அப்படி கேட்டாங்க தெரியுமா? ஜெயலலிதாவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் அந்த அம்மா மோடியை தான் ஆதரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டாங்க. அப்போ அது நம்புற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அந்த அம்மா வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நெருங்கிய ஒரு நட்பு வட்டத்தில் உள்ளவங்க, ஒரு நல்ல தோழி. அது வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், தமிழர்களுக்கும் தெரியும். அப்போ சொன்ன உடனே அப்போ மோடி எப்படி இந்த அம்மா ஆதரிச்சிருப்பாங்க? சரி, இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி தான், மோடிக்கு போட்டாலும் ஒன்று தான். ஆனால் பாஜக பெருசாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம அதிமுகவை போட்டுருன்னு சொல்லி போட்டு தள்ளிட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிச்சுது? மோடியா லேடியான்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு. அதெல்லாம் தெரியும், மோடியா லேடியான்னு கேட்டது கேட்குங்கன்ட்டு நமக்கு புரியுது. அப்போ அந்த அடிப்படையில் போட்டு அதையும் தாண்டி தான் கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தருமபுரியில் வெற்றி பெற்றார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இப்படி அதையும் தாண்டி தான் வெற்றி பெற்றாங்க. அந்த சூழ்நிலையில் வெற்றி பெற்றது பெரிய ஒரு வெற்றி. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் 45% ஓட்டு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அந்த டைமில் கிடைச்சிது. ஆனால் அதுவே அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு ஆனால் மோடியினுடைய எதிர்ப்பலே குறையலை. அப்பவும் பெரிய எதிர்ப்பு, அதுக்கு பிறகு தான் எதிர்ப்பலையே கட்டமைச்சாங்க. 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் மோடிக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை வருஷக்கணக்காக வேலை பார்த்து சமூக ஆர்வலருங்கிற பேரில் அப்புறம் வந்து இந்த தெருப்பொறிக்கு நாய்களெல்லாம் கொண்டு விட்டு, இந்த திருமுருமுகன் காந்திங்கிற மாதிரி நாய்களெல்லாம் கொண்டு விட்டு, தேச துரோக கும்பல், இந்து விரோத கும்பல், வெளிநாட்டு கைக்கூலிகள், உதயகுமாரில் ஆரம்பித்து எல்லாரும் இவங்க எல்லாம் சமூக ஆர்வலர்கள். இப்போ எங்கே போனாங்க? இவங்கெல்லாம் ஒருத்தரும் வாயை திறக்கலை. இப்போ அப்போ அத்தனை பேரையும் களத்தில் இறக்கி விட்டு அந்தந்த எல்லா வகையிலையும் எதிர்ப்பை உருவாக்கி கட்டமைச்சு 2021 வந்து ஒரு 2019 வந்து மோடிக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுது. இதில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தமிழகத்தில் வந்து என்டிஏ கூட்டணி இருந்துச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி இவருக்கு தலைமையில் தான் இருந்துச்சு. ஏன்னா அது பெரிய கட்சி அதிமுகங்கிறனால அவங்க தலைமையில் இருந்துச்சு. அப்போ அவங்க வாங்கின ஓட்டு 30% தான் வாங்கினாங்க, 30.57. 30% ஓட்டுன்னா அப்போ அதிமுக, அதாவது ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு திரு எடப்பாடி தலைமையில் அந்த கட்சி வந்த பிறகு அவருக்கு அப்போ எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாமக ஓட்டு உள்ளே இருக்கு, பாஜக ஓட்டு உள்ளே இருக்கு. இந்த ரெண்டு ஓட்டும் சேர்ந்தே 30 தான் வந்திருக்கு. அப்படின்னா தனியாக நீங்கள் வந்து கலத்தி பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி பகுத்து பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு 10% ஓட்டு கூட தேராதுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அது சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 15 கூட வச்சுடுங்க அதிகபட்சம். ஏன்னாங்க பாமக ஒரு பெரிய கட்சி தானங்க வட மாநிலத்தில். அப்புறம் நடந்த தேர்தல் வந்து பிரதமருக்கான தேர்தல். அவங்க எவ்வளவுதான் எதிர்ப்பை சொன்னாலும் எதிர்ப்பையும் தாண்டி பிரதமருக்காக ஓட்டு போடுறவங்க தான் இந்த அணிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல.
அப்போ அதையும் நீங்கள் பரிசீலனை பண்ணணும்ல. தேமுதிகவும் உள்ள இருந்துச்சு அந்த நேரத்தில். இப்போ இந்த கூட்டணி பரிவாரங்களுக்கு ஒரு 15% ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்றீங்க, இல்லைன்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டில் உண்டு. அப்படின்னா 15% ஓட்டு தான் எடப்பாடியை நம்பி மக்கள் கொடுத்துருக்காங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் தானே. இந்த சூழ்நிலையில மறுபடி 2021 பழையபடியும் தேர்தலை இதே கூட்டணி தான். அதாவது பாஜக, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலானது. அப்போ அதில் ஓ பன்னீர்செல்வம் கூட இருக்காரு, டிடிவி தினகரன்லாம் வெளியே. அவங்க ஏற்கனவே 2019 வெளியே தான் இருந்தாங்க, அவங்க உள்ளால இல்லை. அதே சமயத்தில் பாமக உள்ளே கொண்டு வந்தாங்க, தேமுதிக வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது 30% இருந்த ஓட்டு 9% மேலே ஏறிச்சுது. 9% சாதாரண எண்ணிக்கை கிடையாது. ஆனால் திமுக கூட்டணி அதே கூட்டணி தான், அப்படியே இருக்கு, உலையில கொலையில அப்படியே இருக்கு. அப்படியே தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனா அவங்க ஓட்டு வங்கி 53% இருந்தது 45% குறையுது. 8% ஓட்டை இழக்கிறாங்க. அதே சமயத்துல இங்க 9% ஓட்டு கூடுது. எதை வச்சு கூடிச்சுது? ஜெயலலிதா அந்த அம்மா இல்லை, எடப்பாடி ஒரு பெரிய மாஸ் லீடரா இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கல எடப்பாடியை. அப்ப இந்த 40%, 39% ஓட்டு, 39.71% ஓட்டு, அப்படி 40% வச்சுடுங்க. அப்ப கிட்டத்தட்ட 30% இருந்தது 10% ஓட்டு அதிகமாயிருக்கு. அது எதை வச்சு வந்துச்சு? அப்ப இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டை சேர்த்து தானே வந்திருக்கும். கொஞ்சம் உங்களை நம்பியே வந்திருக்கும்னே நம்ம வச்சுக்கிடுவோமே. 15 இருந்து ஒரு 18% அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஓட்டு வங்கி. அவருக்குன்னு இல்லை, அந்த ரெட்டைலைக்கு அப்புறம் ஓபிஎஸ் கூட இருந்தார், அவருடைய பங்களிப்பு, இதெல்லாம் சேர்ந்து மோடியினுடைய பிரச்சாரம், அமித்ஷாவினுடைய சில சாணக்கியத்தனம், இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த இதை கொடுத்துச்சு. அவங்களுடைய கடுமையான உழைப்பெல்லாம் அதுக்குள்ளால இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் 10% கூடிச்சுது. அந்த 10% கூடிச்சு அப்படின்னாலே இது அமித்ஷா, மோடி இவங்களுடைய உழைப்பு, அவங்களுக்காக போட்ட ஓட்டு, பாஜகவுக்காக போட்ட ஓட்டு, அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். சரி, பாமகவுக்காக போட்ட ஓட்டு நீங்க நம்ம எடுத்துடுங்க. அப்போ நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த 10% ஓட்டு கூடுனது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி போட்ட ஓட்டுன்னு கிடையாது, சுத்தமா கிடையாது. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த 30% ஓட்டுல பாதி கூட கிடையாது, அவரை நம்பி வரல. 10 தான் வந்திருக்கும். நீங்க ஒரு 15 கூட வச்சிடுங்க. அப்ப அவருக்கு 15% ஓட்டு தானே அவரை நம்பி அதில் வந்திருக்கும். இப்ப நீங்க வாங்க எலெக்ஷனுக்கு, அப்படியே எடப்பாடி அதாவது சசிகலா அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, தினகரனுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அப்படியே ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் துரோகம் பண்ணிட்டாரு. அந்த முக்குளத்தோரை அப்படியே பகைச்சி எதிரி ஆக்கி விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ கூட்டணியில எதுவுமே இல்லை, அவர் தனியாக தான் நிற்கிறார். தேமுதிகான்னு ஒரு கட்சி கூட இருக்குது, அவ்வளோதான். பாக்கி எல்லாமே சுத்தமாக, அதுவும் அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போகிறாங்க பேட்டியில். நாங்கள் கேட்ட எதிர்பார்த்த தொகையும் கொடுத்தாங்க, சீட்டும் கொடுத்தாங்கங்கிறாங்க. சரி, ஓகே, இது எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு இதுதான். இந்த நேரத்தில் அவங்களுக்கு எம்பி, நீங்கள் எம்பி நீங்கள் விட்டுருக்கு 40 இடத்துலையும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 வெற்றி பெற்றால் கூட உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் யார்? செல்லூர் ராஜா வர போகிறாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமியே நிற்க போகிறாரா? பிரதமர் ஆக போகிறாரா? எப்படி நீங்கள் ஆக்க முடியும்? தெரியாது. அப்போ உங்கள் ஓட்டு போடுறது வேஸ்ட்டுன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். எடப்பாடியை நம்பி ஓட்டு போடுறதுக்கு ஆளும் இல்லை. கட்சி இருக்குது, சிம்பல் இருக்குது, தலைமை அலுவலகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டது. அப்புறம் எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணி வச்சிருக்கீங்க. துரோகம் தான் உங்களுடைய மூலதனமாக இருக்குது. இதை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ ஏற்கனவே நீங்கள் 15% ஓட்டு 2021 இருந்ததாகவே வச்சுக்கிட்டா கூட இப்போ அது 10க்கு கீழே வந்திருக்குமா, வந்திருக்காதா? லாஜிக் படி பேசுங்க. கூட இருந்த கூட்டணியும் உழைஞ்சு போச்சுது. அது எல்லாம் பாஜக அணியா, தனி அணியா உருவாகி அது இந்த ட்ராக்கு இப்படி போகணும்னா, இன்னொரு ட்ராக்கு திரு அண்ணாமலை IPS பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த பிறகு தமிழகம் முழுக்க ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்கு, நம்பிக்கை பிறந்திருக்கு. அவர் குறிப்பாக அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஆதரவு பெருகி இருக்கு. எங்க சார், ஒரே ஒரு இது சார், எந்த இதுவுமே இல்லாம, எந்த இடம்னு முடிவு பண்ணாம, ஒரே ஒரு இடத்துல சும்மா சம்மந்தம் இல்லாம ஒரு இடத்துல இவர் MK ஸ்டாலின் விடுங்க நாளைக்கு பிரச்சாரத்துக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல எங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு திட்டமே கொடுக்கக்கூடாது, திடீர்னு கிளம்புன்னு சொல்லணும், ஒரு இடத்துல கூட்டிட்டு போவோம். ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்துக்கு உள்ளால எடப்பாடி பழனிசாமியை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு பிரச்சாரம் பண்ண வைங்க. அதே செட்டப், அதே மாதிரியான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி MK ஸ்டாலின் சுத்த வைங்க, ஒரு பிரச்சாரம் பண்ண வைங்க. அதே மாதிரி செட்டப், அதே மாதிரி வாய்ப்பு வசதிகளை அதே மாதிரியான ஒரு நேரம் காலையில் 10 மணின்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் திரு அண்ணாமலை IPS இன்னொரு பக்கமாக ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ண வைங்க, மக்களை நேரடியாக ரோட் ஷோ பண்ண வைங்க. யாருக்கு கூட்டம் வருதுன்னு பார்ப்போம். யார் மக்கள் யாரை பார்த்தா மக்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னு பார்ப்போம் சார். அதுல இருந்து கண்டுபிடிங்க சார். நீங்க மக்களுடைய உள்ள இருந்து வரக்கூடியது தானே, மக்களுடைய ஹார்ட் டு ஹார்ட் டச் தானே.
அண்ணாமலையை பார்த்தா அண்ணாமலை ஐபிஎஸ் போன 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்றாரு. அதுல ஒரு போட்டோவை அவரே பதிவு பண்ணியிருந்தாரு, ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. அந்த போட்டோவை நான் பார்த்தேன். பார்த்த உடனே அதை அப்படியே கொஞ்சம் காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த போட்டோவை சேவ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணேன். எனக்கு என்னன்னா அந்த சோத்துல ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது கண்ணில் பட்டுச்சு. ஆனா அந்த 3 பேர் நிக்கிறாங்க. அவர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு குடும்ப தலைவர் நிக்கிறாரு. அந்த வீட்டம்மா நிக்கிறாங்க பக்கத்துல. வீட்டுல அவர் ஒரு முதல் முறை வாக்காளரா இருப்பாங்க அநேகமா. அந்த பொண்ணு நிக்குது. அவங்க 3 பேருமே அண்ணாமலையை பார்த்த உடனே அந்த முகத்துல ஒரு 1000 வால்ட் 1000 வால்ட் பல்ப் மாதிரி ஒரு பிரகாசம் இருக்கு. ஒரு ஏதோ ஒண்ணு பார்க்க முடியாததை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்ப அந்த மகளுக்கு மனசுலயும் அப்படி இருக்கு. அந்த அம்மா தாயாருடைய மனசுலயும் அந்த முகத்திலையும் அது அப்படியே பிரதிபலிக்குது. இவர் தந்தையும் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்காரு. அப்படி பார்த்து சிரிக்கிறாரு. சரி, அவங்க பக்கத்துல அந்த சோத்துல அவங்களுடைய காம்பவுண்ட் சோறு தான் அது. பெரிய கேட்டு, காரெல்லாம் போகக்கூடிய மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க. அதை திறந்துதான் வெளியே வந்து நிக்கிறாங்க. அந்த ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சுல, அதை நான் சேவ் பண்ணி அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது மு.க. ஸ்டாலின் படம் போட்ட ஸ்டிக்கர், திமுக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? இந்த ஃபேமிலி, இந்த குடும்பம் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டை திறந்து வெளியே வர மாட்டாங்க. இது கேட்டு கார் பார்க்கிங் உள்ள விடும்போது ஒரு பெரிய கேட்டு போடுவாங்கல்ல, அந்த கேட்டு. இதுக்கு பிறகு உள்ளால போய் தான் வீட்டினுடைய வாசல் இருக்கு. இப்போ கதவே திறக்க மாட்டாங்க. அப்படியே பார்க்கணும்னா வேணா சும்மா உள்ள இருந்து லேசா எட்டி பார்த்து ஓ அண்ணாமலையான்னு போயிருப்பாங்க, அவ்வளவுதானே. வெளியே அவங்க நின்று பார்த்து அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு உற்சாகமா பாக்குறாங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. இவங்க எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க? அப்படி இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது யாரு? சும்மா ரவுடி கும்பல் தானே, வழக்கம் போல. எந்த தெருவில் எந்த வீட்டில் வேணாலும் ஓட்டிட்டு போவாங்க. சரி, அதை கிழிச்சா என்னத்தையும் சொல்லி தெரியுவாங்க, கிழிக்க விடான்னு பயந்து போய் விட்டுருவாங்க. சாதாரண குடும்பங்கள் அதுதான் அட்வான்டேஜே எடுத்து வச்சுட்டு தான் இந்த பித்தலாட்டத்தெல்லாம் பண்ணுது இந்த கும்பல், திமுக கும்பல். அதுதான் விடுதலை சிறுத்தைகளும் இதே வேலையை தான் பண்ணும். உங்க சோத்துல எழுதி திருமாவளவன் எழுதி போட்டு போயிருவாங்க. நீங்க இப்ப அழிக்க முடியாது. அழிச்சா 4 பேர் சண்டைக்கு வந்துடும். அது எப்படி நீங்க அழிக்கலாம்னு வந்துருவாங்க. அது ரவுடி கும்பல்ங்கிறனால சரி என்னன்னு ஒளிஞ்சு போறான்னு கண்டுக்க மாட்டாங்க. இதை அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்து தான் தமிழகம் முழுக்க எழுதிட்டு அலைஞ்சாங்க. இது ஒரு சின்ன சாம்பிள் சொன்னேன். இதே மாதிரி இந்த ஓட்டு யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அண்ணாமலை தான் விடும். இல்லை என்ன சந்தோஷம், அந்த 3 ஓட்டு அண்ணாமலைக்கு உடைய ஓட்டு தான். ஆனா அந்த சோத்துல திமுக சிம்பல் ஒட்டி, இந்த திமுக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்களே, மோடியினுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி தான் அண்ணாமலையுடைய ஓட்டுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. ஆனா ஓட்டு அங்க பதிவாகும் போது அங்க வேற அது தாமரையில போய் விழும். இதுதான் சார் யதார்த்தம். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில தான், இந்த மாதிரி மனநிலையில இருக்கும்போது நீங்க 3 பேரையும் நீங்க 3 திசையில 3 இடத்துல தமிழகத்துல விட்டு இப்ப பிரச்சாரம் பண்ண வச்சீங்கன்னா அண்ணாமலையை பார்த்தா அது ஒரு உள்ளூர ஒரு இது இருக்கும். நீங்க மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு கூட பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அவங்க சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. ஏதோ ஒன்று வர சொன்னாங்க, வந்தோம். அதை கொடியை பிடிக்க சொன்னாங்க, பிடிச்சோம், அவ்வளோதான். சம்பளம் தருவாங்க, போயிடுவோம், அவ்வளோதான். அதுக்கு அந்த முகத்தில் அதை பார்க்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கூட்டம் கூட கம்மியாக தான் இருக்கு. அவருக்கும் வரக்கூடியவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க, அதனால வந்தேன், அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. எங்கே வேணாலும் எடுங்க. ஆனால் அண்ணாமலையை பார்க்க வரவங்க அப்படி இல்லையா? அவங்களா கதவை திறந்து, அவங்களா கேட்டை திறந்து, அவங்களா தெருவில் நல்லா பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல தானே நீங்கள் யோசிக்கணும். அவங்க திமுக காரங்களா இருந்தால் அவங்க கதவே திறக்க மாட்டாங்களே, கேட்டையும் திறக்க மாட்டாங்க, கதவையும் திறக்க மாட்டாங்களே. அதானே உண்மை. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆதரவு எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்கள் எப்படி கூட்டி கழிச்சு நீங்கள் போட்டாலும் தமிழகத்தில் இன்றைய சூழ்நிலையில் 10% ஓட்டை வாங்குறதே பெரிய சேலஞ்சாக இருக்கும். 10% வாங்கிட்டாருன்னா ஒரு பெரிய வெற்றிங்கிறது தான் கடந்த கால டேட்டாஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு புரியுது. 2019 உள்ள ஓட்டை எடுத்து பார்த்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாங்கன்னா வேற கதை. அப்போ நம்ம இந்த மாதிரி பேச முடியாது. அது அதுக்குன்னு அது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். அவங்க அந்த அம்மாவுக்கு இருந்த அந்த துணிச்சலை தான் சார் விரும்புகிறாங்க. அந்த அம்மாவுக்கு இருந்த துணிச்சல் அதுக்கு பிறகு வந்த தலைவர்களை திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லை. அது மு.க. ஸ்டாலின்லாம் இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா அந்த ஸ்டாலின் காருவா இருந்தாலும் சரிதான், உதயநிதி காருவா இருந்தாலும் சரிதான், எந்த காருவா இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரிதான், கிடையாது. அந்த துணிச்சல் யாருக்கும் இல்லை. ஜெயலலிதா அவர்களுக்கு உடைய துணிச்சல் அதுக்கு பிறகு ஒரு தலைவருக்கு இருக்குன்னா அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான். அதை ப்ரூவ் பண்ணிட்டார். மக்களுக்கு மத்தியில் அப்படி சேர்ந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எடப்பாடியை நம்பி கூட்டணியும் கிடையாது, எடப்பாடி கொடுக்குற விளம்பரம், எடப்பாடி கொடுக்குற காசை நம்பி இந்த மாதிரி இவ்வளவுன்னு சொல்லிட்டு அலையலாம் வேணாம். அது எப்படி ஓட்டு வரும்னு சொல்றாங்க, எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க. ஓட்டு கிடைக்காதுன்னு நான் சொல்லலை, அந்த ரெட்டையிலன்னு இருக்கு, அதனால எப்படியும் கொஞ்சம் பேர் ஓட்டு போட தான் செய்வாங்க, நம்பலாம். அப்படி 100க்கு 10 பேர் போடுவாங்கன்னு நம்பினா ஒரு லாஜிக் படி இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவன் இந்த திறமலர் கருத்து கணிப்புல பல்வேறு குறிப்பிட்ட 1-2 தொகுதிகளை நான் அப்படியே சும்மா ஒரு ரேண்டமா செக் பண்ணிட்டே வந்தேன்.
பெரும்பாலான அந்த திமுக வெற்றி பெறும் போட்டு வச்சுட்டு அதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு அவங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தா 35, 34, 36 இவ்வளவுதான். ரொம்ப ரேராக தான் வந்து அதுக்கு மேலே 40, 45 அப்படி போகிறது ரொம்ப அரிதாக போகுது. பாக்கி பெரும்பாலும் 35, 37 இப்படி தான் போயிட்டே இருக்கு. அப்போ 35% ஓட்டு வந்து திமுகவினுடைய இவ்வளோ பெரிய கூட்டணி கிடைக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஓட்டு கிடைக்கணும்? அவர் கூட்டணி இல்லை, அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை, அவரை யாரும் ஏற்றுக்கலை, தென் மாவட்டங்கள் எல்லாம் பூஜ்ஜியமாகி போய் கிடக்கிறாரு, ஜீரோவாகி கிடக்கிறாரு. கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை வரவுக்கு பிறகு இவர் ஜீரோ ஆயிட்டாரு, மக்கள் மத்தியில் ஜீரோ ஆயிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைக்கும்? திமுகவுக்கே 36% தான் கிடைக்கும்னா இவருக்கு 10 கூட தேராதுங்கிறதான என்னுடைய கருத்து தானே கரெக்டாக இருக்க முடியும். அப்போ அந்த ஓட்டு எல்லாம் அண்ணாமலைக்கு போகுதுங்கிறது தானே உண்மை. ஆனால் அண்ணாமலை சேலத்தில் தருமபுரியிலெல்லாம் கூட ஒரு 18% இதை தான் காணிக்குது. இவங்க கருத்து கணிப்பில் வருதான் இது பாஜகவுக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு 34 வருதான். இது எப்படிங்க வரும்? அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட்டணியில் இருக்கும்போதே வரலையே. கூட்டணியில இருக்கும்போதே 5 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக பிரச்சாரம் பண்ண, அவருக்கும் சேர்த்து எல்லாம் மோடி பிரதமர் வந்து பிரச்சாரம் பண்ணார், அமித்ஷா பிரச்சாரம் பண்ணார், எல்லாரும் பண்ணாங்க. ஓபிஎஸ் கூட இருந்தார். இவ்வளவு இருந்த பிறகு 30% தானே வந்துச்சு ஓட்டு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2019 30% ஓட்டு தானே வந்துச்சு. அது எப்படி இவ்வளவு இது எதுவுமே இல்லாம எடப்பாடியால தனியார் 28% எப்படி நொட்ட முடியும்? அப்ப கருத்து கணிப்புல விஷம் கலந்துருக்காங்கல்ல. இதுல நீங்க புரிஞ்சுங்க. இதுல நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு தாராளமா புரியும். அப்போ இது என்ன அப்படின்னா பழைய ஃபார்முலாவை நம்மகிட்ட திணிக்கிறாங்க. அதாவது நீங்க வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டுட்டீங்கன்னா திமுக வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க வந்து அப்படியே போய் இந்த பக்கம் ஓட்டு போட்டீங்கன்னா, எடப்பாடிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா திமுக வராம அவர் காப்பாத்திடுவார். நொட்டுனாரு. அவர் ஒரு இடத்துல வெற்றி பெறதுக்கு சூழ்நிலையே எங்கேயுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பே இல்லாம இருக்காரு. அப்ப அதுக்காக வேண்டிதான் அவருக்கு 24 கொடுத்து இல்லை 25 கொடுத்துட்டு பாஜகவுக்கு 16, 18 அப்படி கொடுத்துட்டு பாத்தீங்களா, பாஜக ஒரு பெரிய கட்சியா வலுவெடுத்து வந்துட்டு பாத்தீங்களா அப்படிங்கிறத மக்கள் மத்தியில சொல்றாங்களாமா. என்ன கருத்து கணிப்பு இது? கன்னியாகுமரியிலே பொன் ராதாகிருஷ்ணன் அழகா வெற்றி பெறுவார், பாருங்க வேணாம். நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை கன்னியாகுமரியில அழகா அவர் வெற்றி பெற போறாரு. எந்த கருத்து கணிப்புலையும் அவர் வெற்றி பெறுவார்னு சொல்லவே இல்லை. ஜோசியர் மட்டும் ஒரே ஒருத்தர் சொல்லியிருக்கார், கன்னியாகுமரியில் அவர் வெற்றி பெறுவார், வேணா எழுதி வச்சுடுங்கன்னு சொல்லியிருக்கார் ஒருத்தர். நாரதர் மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு அது தெரியும், ஞாபகம் இருந்தால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஒரு ஆள் மட்டும்தான், ஒரு ஜோசியர் மட்டும்தான் அதை சொல்லியிருக்கார். ஆனால் மற்றபடி யாருமே சொல்லலை. கன்னியாகுமரியில் பாஜக வெற்றி பெறும்னு யாருமே சொல்லலை. திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெறுவாருங்கிறத பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் கன்னியாகுமரியிலேயே பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவார்னு சொல்கிறேன். காரணம் வேற ஒன்றும் பெரிய லாஜிக்கெல்லாம் கிடையாது. இந்த வாட்டி வந்து கன்னியாகுமரி தொகுதியில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 75,000 ஓட்டு கூடுதலாக கிடைக்கும், அதிகபட்சம் 1 லட்சம் ஓட்டு வந்து அவருக்கு கூடுதலாக கிடைக்க, 1 லட்சத்துக்கு மேலே வரைக்கும் அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வசந்தகுமாருடைய பையன் வந்து இந்த வாட்டி 1 லட்சம் ஓட்டை இழக்கிறதுக்கு வாய்ப்பு. 1 லட்சம் ஓட்டு இழந்தாலும் சரி, 50,000 ஓட்டு இழந்தாலும் அவர் அவுட்டு. ஏன்னா அந்த 50,000 அவர் இழப்பார், இவர் மேலே ஏறுவார், அப்பவுமே அது வந்து முடிஞ்சு போயிடும். அதனால 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் இது ஒரு சின்ன கணக்கு இருக்கு. நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கனால சுருக்கமாக சொல்கிறேன். 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து இந்த வாட்டி வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆக போறாரு. அநேகமாக கேபினெட் அமைச்சர் ஆக போறாரு. வேணா நோட் பண்ணி வச்சுடுங்க. பின்னாடி என்ன நடக்குங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். இதுதான் சார் நிலவரம். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் இதான் நடக்க போகுது. அது இன்னொரு தகவலையும் உங்களுக்கு சொல்கிறேன். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறுத்தியுள்ள வேட்பாளர் வந்து 4வது இடத்துக்கு போவார். 3வது இடத்துல நாம் தமிழர் நிற்கும். வரும் 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே நாம் தமிழர் வேட்பாளர் வந்து வாங்க போகிறாங்க. 1 லட்சத்துக்கு மேலே, அது எவ்வளவுங்கிறது தெரியல, ஆனால் 1 லட்சத்துக்கு மேலே கண்டிப்பாக கிராஸ் ஆகி போயிடும் அது. அதே சமயத்தில் எடப்பாடி அவர்கள் விட்டுருக்க வேட்பாளர் அதுக்கு கீழே தான் வாங்குவாங்க. நாம் தமிழர் வேட்பாளர் எவ்வளோ 1.5 லட்சம் ஓட்டு வாங்குறாங்கன்னு ஒரு வேணா 1 லட்சத்துக்கு மேலே 1.25 லட்சத்தில் போய் நிற்கலாம். 1 லட்சத்தை தாண்டுமானு எனக்கு தெரில. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து ரெட்டையில சிம்பிளோட தான் போகிறாங்க. எல்லாம் பண்ணினாலும் 1 லட்சம் ஓட்டு வாங்குறது வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விட்டிருக்க வேட்பாளர் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் 1 லட்சத்தை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அப்படின்னா அது 3வது இடத்துக்கு வந்துடும். 4வது இடத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் வருவாங்க. இதுதான் சார் யதார்த்த நிலவரம். இந்த லட்சணத்தில் இவர் வந்து எல்லா இடமும் 25% ஓட்டு வாங்கணும். 25 இல்லை, 35, 37, 38 இப்படியெல்லாம் வாங்குவாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்க வேண்டாமா? கண்டிப்பாக
இந்த மாதிரியான கருத்து கணிப்புக்கு நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. 2 நாள் தான் இருக்குது. நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை தான், இந்து விரோதிகளுக்கு நம்ம ஓட்டு போடணுமா, இந்து பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள்னு சொன்ன இந்த கும்பலுக்கு, இந்த திராவிடியா மாடல் கும்பலுக்கு நம்ம ஓட்டு போடணுமா, அதாவது இந்துவாக இருப்பது வரை நீ விபச்சாரி மகன்னு சொன்ன ராசா இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடணுமா, இந்து கோவில்கள்ல இருக்கக்கூடிய நம்ம கும்பிடுற சாமிகள் எல்லாமே ஆபாச பொம்மைகள்னு சொன்ன திருமாவளவன் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடணுமா, எதிர்கால சந்ததியினர் அத்தனை பேரையுமே மதுவுக்கு ஏற்கனவே அடிமையாக்குனது மட்டும் இல்லாம போதை பொருளை ஸ்கூல் லெவல்ல கொண்டு போய் திணிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடிய இந்த திராவிடியா மாடல் கும்பலுக்கு நம்ம ஓட்டு போடணுமா, நம்முடைய எதிர்கால சந்ததியினரை நாசம் பண்ணக்கூடிய இந்த கும்பலுக்கு நம்ம ஓட்டு போடணுமாங்கிறத யோசிங்க. கட்டாயம் எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு போகணும், ஓட்டு போட்டே ஆகணும். அதில் நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான், நம்ம ஓட்டை காலையிலே கொண்டு பதிவு பண்ணணும், மற்றவங்களெல்லாம் கொண்டு ஓட்டு போட வைக்கணும். 85% 90% வரைக்கும் தமிழகத்தில் ஓட்டு பதிவு ஆகணும். அதை நம்ம ஒரு தீர்மானமாக எடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் அடித்து எல்லாத்தையும் தயார்படுத்தி எல்லாத்தையும் ஓட்டு போட வைப்போம். காலையிலேயே 7 மணிக்கே போய் போட்டுருணும்னு வச்சுருவோம். அப்படியே நம்ம சொல்லுவோம், அதுக்கே முயற்சி பண்ணுவோம். 7 மணில 8 மணிக்காவது வந்து போட்டுருவாங்க. வெயில் காலம், காலையிலே கொண்டு ஓட்டை போட்டால் தான் நமக்கு நல்லது. சும்மா சாயந்தரம் போடுவோம், 5 மணி வரைக்கும் இருக்குல்ல, 6 மணி வரைக்கும் இல்லை, கதையே ஆகாது. 7 மணிக்கு இழுத்துட்டு போய் ஓட்டு போட்டுட்டு அப்புறம் என்ன வேலையும் செய்துட்டு போங்க, அவ்வளோதான். சென்னை வாசிகளுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு நீங்கள் ஓட்டு போட்டுட்டு வெளியூருக்கு போங்க, போகிறதா இருந்தால். இல்லை வீட்டில் இருங்க, கட்டாயம் ஓட்டு போடுங்க. சென்னையில் மட்டும் 90% ஓட்டு, 80% தாண்டி வந்துட்டுனா 3 தொகுதியுமே திமுக அவுட்டு, எழுதியே வச்சுக்கலாம். இது பெரிய பிரிஸ்டீஜ் தொகுதி, இது சென்னையை பொறுத்த வரைக்கும். சென்னையில் 3 தொகுதியை வெற்றி பெற்று பாஜக அணி வெற்றி பெற்றுட்டு அப்படின்னாலே, பாஜக தான் நிற்குது நேரடியாக, வெற்றி பெற்றுட்டு அப்படின்னாலே திமுக கண்ணம்மாப்பேட்டைக்கு போயிட்டுங்கிறத எழுதி வச்சிடலாம். அதனால கட்டாயம் எல்லாரும் ஓட்டு போடணும். ஒரு நண்பர் கேஜி ராஜ் அவருக்கு பேர், மலேசியாவிலேருந்து டிக்கெட் போட்டு வராரு. 17ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு வரார். எதுக்கு? ஓட்டு போடுறதுக்காக வரார். வந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு 27ஆம் தேதி ரிட்டர்ன் ஆகி போகிறார். எனக்கு அங்கேருந்து தகவல் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. மற்றவங்க எல்லாம் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, முன்னாடியே வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்காகவே ஒருத்தர் மலேசியாவிலேருந்து டிக்கெட் போட்டு, எனக்கு தெரிஞ்சது இன்னும் எந்தெந்த ஊர்ல இருந்து யாரெல்லாம் தமிழகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க, எந்தெந்த தொகுதிக்கெல்லாம் ஓட்டு போட வராங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இது எனக்கு தெரிஞ்ச நல்ல தெரிஞ்ச தகவல். நேரடியாக எனக்கு தொடர்பில் இருக்கக்கூடியவர். அவர் இதுக்காக வேண்டிய வாரேன்னு சொன்னார். கட்டாயம் அண்ணாமலைக்காக நான் ஓட்டு போட்டு ஆகணும்னு சொல்லி அதுக்காக வேண்டிய வாரேன் சார், அதனால் அப்படி செலவு பண்ணாலும் பரவாயில்ல, லீவ் போட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப சந்தோஷம், அவருக்கு ரொம்ப நன்றியை நம்ம சொல்லிவிடுவோம். இதை மாதிரி நம்ம எல்லாருமே நம்மளுடைய பங்களிப்பை நம்ம செய்து நம்ம கட்டாயம் ஓட்டு போட வைப்போம். நிறைய இடர்பாடுகள் வரும், காசு கொடுப்பாங்க, ரூபா 2000 கொடுக்குறாங்க. திருச்சியிலலாம் வந்து ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு துணை தலைமை ஆசிரியர், சென்னை விருகம்பாக்கத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் துணை தலைமை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ராமதாஸுங்கிற ஒரு நாதாரி, இவனெல்லாம் எப்படி ஆசிரியர்னு சொல்லுவீங்க? இங்கேருந்து வண்டி ஏறி திருச்சியில் போய் ஒரு டீமை கூட்டிகிட்டு போய், இங்கே உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் திருச்சியில் போய் அங்கே திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு கிடக்குதான். கொழுப்பு தானே? அரசு ஆசிரியர். இவங்க கையில் இப்போ இவங்ககிட்ட படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் என்னவாகும்? இவங்களை வந்து தேர்தல் பணியில் அமர்த்தியிருந்தாங்கன்னா, தெரியல அமர்த்திருக்குங்களான்னு தெரியல, அமர்த்தியிருந்தாங்கன்னா தேர்தல் வேலை எந்த லட்சணத்தில் பார்ப்பாங்க, யோசிக்க வேண்டியது. ஆனால் அங்கே என்னன்னா, பாஜக கூட்டணியினர் உடனே பிடிச்சி அங்கே ரிவீட் அடித்து துணியை காணும் ஆட்டோ பிடிச்சி ஓடிட்டாங்க. என்னோட வீடியோ காலிலே காணிச்சார். அங்கே வந்து இந்த கும்பல் அங்கே போய் நின்னதெல்லாம் உடனே ஆள் வந்துட்டாங்க, வந்து துரத்தி பிடிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை அங்கே. அதே மாதிரி போலீஸ் ஜீப்பில், போலீஸ் வாகனத்தில் பணத்தை கொண்டு போகிறாங்க, பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் நேற்று நைட்லேருந்து அங்கேயா பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிராக வந்து திமுக எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் காரும் கூட்டணி வச்சு எப்படியாவது பாஜகவை தோக்கடிக்கணும்னு அவங்க, அப்படின்னா அந்த அளவுக்கு புலனாய்வுத்துறை உளவுத்துறை ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சது, ஏற்கனவே கிடைச்சிட்டது. அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவினுடைய விஸ்வரூபம் என்னன்னு கிடைச்சது. இப்போ தேர்தலில் பாஜகவினுடைய உயரம் எவ்வளவு அதிகமாக ஓட்டு வாங்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போச்சுது. அப்படி தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்சிமம் என்னெல்லாம் குளறுபடி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் என்னென்னா டென்ஷன் ஆகாமல், நானே ஒரு டென்ஷன் பேர்வழி தான், டென்ஷன் ஆகாமல் பூத்துலலாம் வேலை பார்க்குறவங்க எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளுங்க. இதுதான் சாமர்த்தியமாக இருக்கும். விவேகமாக நடந்துக்கணும். வேகமாக போகிறது வேற, விவேகமாக நம்ம நடக்க வேண்டிய இடம் இது.
மற்றவங்க உங்களுக்கு அந்த பூத்துல வேலை பார்க்குற பாஜக ஆட்களுக்கு நம்ம துணையா நிக்கணும். இந்த மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிச்சாரு ஒருத்தர், உடனே 4 பேருக்கு போன் அடிச்சிருக்காரு காலையில திருச்சியில. டப்புன்னு எல்லாரும் ஓடி வந்து சேர்ந்துட்டாங்க, துரத்திட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, பாதியை பிடிச்சிட்டாங்க. இப்போ ஏதோ பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பெரிய பிரச்சனை ஆகி போச்சு திருச்சியில காலையில. அப்ப இது ஒருத்தர் பார்த்தா கூட எனக்கு என்ன, அவன் ஒருத்தர் தானே நினைக்காம உடனே செல் எடுத்து ஒரு வீடியோ எடுங்க, அந்த வீடியோவை எனக்கு அனுப்புங்க, போட்டு விடுவோம். நம்ம ட்விட்டர்ல அதுல இல்லை, ஃபேஸ்புக் எல்லாரையும் போட்டு நம்மளும் அதை உடனே அதை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க, எந்த ஏரியா வேற யாராவது உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணதை தயவு செஞ்சு எனக்கு அனுப்பாதுங்க. நீங்களே நேரடியாக எடுத்தீங்கன்னா எனக்கு அனுப்புங்க. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அனுப்புங்க. எல்லாரும் பரப்பட்டோம். அதை எடுத்து எந்த ஏரியா, எந்த இடம், அந்த இதில் மாட்டினவன் யாரு, எங்கேருந்து வந்தவன், இந்த கதையெல்லாம் நீங்கள் எழுதுங்க. ஒரு 4 லைன் எழுதி இல்லை வாய்ஸில் போட்டு கூட அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம இதை மற்றவங்களுக்கும் பரப்புவோம். இதுக்கு முன்னாடி எப்போதும் இந்த அளவுக்கு நம்மகிட்ட வலு இல்லை, அதை நம்ம ஒத்துக்கணும். அண்ணாமலை வந்த பிறகு தமிழகம் முழுக்க ஒரு பெரிய சக்தி கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய வலு கிடைச்சிருக்கு நமக்கு. பாருங்கள், அந்த மயிலாடுதுறையில் வேத பாடசாலையினுடைய ஒரு ஆசிரியர் அவரை போய் அடித்து இதெல்லாம் பண்ண உடனே அந்த இடத்துல அங்கே உள்ள ஸ்டாலின்கிற பாமக வேட்பாளர் நேர களத்துக்கு போயிட்டாரு. அங்கே போயிட்டாரு, போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து உடனே நீ ரவுடினா நீ படித்த பள்ளிக்கூடத்தில் நான் வாத்தி ஹெட் மாஸ்டர்டான்னு சொல்லக்கூடிய அளவில் சூழ்நிலை மாறி போச்சு. அதனால தப்ப முடியாது. ஆனால் அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், வாக்காளர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரூபா தந்தா வாங்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது அதை தடுக்கிறது கட்சிக்காரங்க நண்பர்களெல்லாம் தடுக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மீறி உங்ககிட்ட ரூபாய் தந்துட்டு போயிட்டாங்க. வேலூர் பகுதியில் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொடுக்குறத வீடியோ எடுத்து அனுப்பிட்டாங்க, வெளியே போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ரூபாய் கொடுத்தா வாசல்ல கொண்டு வீட்டில் ரூபாய் தந்துட்டு போறான், வாங்கிருங்க. 2000 ரூபாய் தந்தானே, யாரா தண்டாள 2000 ரூபாய் 4000 ரூபாய் குடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கூட 2000 ரூபாய் சேர்த்து கொடு, போட்டு கொடு, நீ வாங்குங்க. வாங்கிக்கிட்டு ஓட்டு மட்டும் அந்த திமுக கும்பலுக்கு போட்டுறாங்க. ஏன்னா அது பாவப்பட்ட பணம், அவங்க கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச பணம். அது அவங்க அப்பா வீட்டு பணம் கிடையாது, பாவப்பட்ட பணம். அது பெண்களுடைய தாலி அறுத்த பணம். இது அதனால நீங்கள் பணத்தை வாங்குங்க, ஓட்டை பாஜக அன்னைக்கு போடுங்க. பாவம் சபமாயிரும், பாவம் தீர்ந்து போகும், நீங்கள் புனிதமாயிரும். அது நீங்கள் போடுங்க அந்த பணத்தை. நீங்கள் அது பிறகு யாருக்காவது 4 பேருக்கு உதவுங்க, 2 பேருக்கு உதவுங்க, எல்லாம் ஒரு பிச்சைக்காரனை கொடுங்க, எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஏதோ நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. வாங்காமல் இருக்காதுங்க. வாங்காமல் இருந்தால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. உங்களாம் முறைச்சிட்டு போவான், தேவையா? அதுக்கு ஒரு சின்ன சிக்கல் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். வாங்குங்க, தாராளமாக கொடுங்க. சரி ராசா, போயிட்டு வா ராஜான்னு சொல்லுங்க. அவன் போயிட்டே இருப்பான். அவன் ஓட்டும் திமுகவுக்கு ஒன்றுன்னு எழுதிட்டு போவான். அவ்வளோதான். அப்புறம் பிரச்சனை வந்தனா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது இப்போல்லாம் யாரும் பிரச்சனை பண்ணதுக்குலாம் இப்போ அவனும் கிடையாது. அந்த அளவுக்கு துடிச்சலுக்கு. அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி இருந்தது வேற. அண்ணாமலைக்கு முன், அண்ணாமலைக்கு பின், அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் இப்போ அந்த இதெல்லாம் ஆகாது. அதனால் கருத்து கணிப்பையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கருத்து கணிப்பை என்ன வேணால் இருந்துட்டு போட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் இப்படி தாங்க முடிவு பண்ணுவேன். ஒரே ஒரு ஓட்டு தாங்க எங்கள் பூத்தில் விழுந்திருக்குன்னா என் ஓட்டாக இருக்கட்டது. பாஜகவுக்கு அன்னைக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்குன்னா அது ஏன் ஓட்டாக இருக்கட்டுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். ஒரே ஒரு ஓட்டு தான் விழுதா, விழுந்துட்டு போட்டு, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லையா. நீ என்ன வேணா கருத்து கணிப்பு குறுத்து கணிப்பெல்லாம் நடத்திட்டு போ. எனக்கு என் ஓட்டை போடணும், நான் என்னுடைய சொந்தக்காரங்களாம் ஓட்டு போட வைக்கணும், நான் என்னுடைய நண்பர்களெல்லாம் இழுத்துட்டு போய் ஓட்டு போட வைக்கணும், அது மட்டும் எனக்கு போதும். அந்த வேலையை மட்டுமே செய்வோம், அதுக்கு மட்டுமே கவனம் செலுத்துவோம். இந்த கருத்து கணிப்பை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்ங்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம விரலை எடுத்தே நம்ம கண்ணில் குத்துற விதமாக தினமலரில் வெறும் இதை போட்டு ஆனால் அதில் நீங்கள் மைனூட்டாக பாருங்கள், எந்த இடத்துலையுமே 1-2 தொகுதியை தவிர பாக்கி எல்லா இடத்துலையுமே திமுக அணி 30%, 32%, 35%. ஆனால் பல மூத்த ஆட்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வாட்டி 50%க்கு மேலே ஓட்டு எப்படி வாங்குவாங்க? ஏற்கனவே 2019 53% இருந்தது. 2021 இதே திமுக கூட்டணி 45% சரிஞ்சு போச்சு. இந்த வாட்டி பாருங்க 35 கீழே போயிரும். நேற்று தான் ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன், 35 கீழே, அதாவது 35 கீழே 30 லெவன்ஸ்ல தான் வரும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தா 30 தாங்க வரும். திமுக கூட்டணிக்கு 30 தான் வரும். எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா 10 கீழே தான் நிற்காரு. அதே மாதிரி சீமான் ஒரு 7% இருந்து ஒருவேளை முன்ன பின்ன போற வாய்ப்பு இருக்கு. அது மைனஸ்ல தான் போவாங்க. மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்து போச்சு. அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் எங்க போகுது? 48 இருந்து 50% தாண்டி பிஜேபியினுடைய அணிக்கு ஓட்டு கிடைக்க போகுது. கவலையே படாதுங்க, சாமியை கும்பிடுங்க, ஓட்ட பாஜக அணிக்கு போடுங்க. தாமரை நிக்குதா, தாமரைக்கு போடுங்க. சைக்கிள் சின்னம் நிக்குதா, தமாக நிக்குதா, சைக்கிளில் போடுங்க. பாமக நிக்குதா, மாம்பழத்தில் போடுங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் நிற்கிறாங்களா ராமநாதபுரத்தில், பலாப்பழத்தில் ஓட்ட போடுங்க. டிடிவி தினகரன் அவர்கள் நிற்கக்கூடியது, இல்லைன்னா அவருடைய கட்சி வேட்பாளர் திருச்சியில் நிற்கக்கூடியதுக்கெல்லாம் குக்கர் சின்னத்தில் ஓட்ட போடுங்க. வந்துக்கிட்டே இருங்க, நாட்டை காப்பாற்றுவோம், நம்முடைய சந்ததியும் காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.